வணக்கம் மாணவ செல்வங்களே. காணொளியில் உங்களுடன் இணைவது உங்கள் தமிழ் ஆசிரியை. நாம் சென்ற காணொளியில் ஆத்திச்சூடியில் உள்ள புத்தக பயிற்சிகளை அறிந்தோம். தற்பொழுதும் புத்தக பயிற்சியில் உள்ள தொடர்ச்சியை அறிவோம். செய்திகளை படித்தறிக. செய்திகள் எங்கே வரும்? தொலைக்காட்சி மற்றும் நம்மளுடைய செய்தித்தாள்களில் வரும் இல்லைங்களா? செய்தித்தாள்களில் பார்த்திங்கன்னா பெரிய எழுத்தில் நல்லா பெரிய எழுத்தில் என்ன போட்டிருப்பாங்க? முக்கியமான செய்திகளை போட்டிருப்பாங்க இல்லைங்களா? அதான் ஹெட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி முக்கியமான செய்திகளை நம்ம சேகரித்து நம்ம படிப்போம் இல்லைங்களா? இங்கே அப்படி தான் உங்களுக்கு ஒரு சில செய்திகளை கொடுத்துருக்காங்க பாருங்கள். செய்திகளை படித்தறிக. இதேந்திரன் உடல் உறுப்பு தானத்தில் பலருக்கும் முன்னோடி. தீவுத்திடலில் ஜெமினி சர்க்கஸ் ஆகஸ்ட் 1 முதல் 10 வரை. ஜூன் மாதம் முதல் வாரத்தில் பள்ளிகள் திறப்பு. ஜெய்ப்பூர் கைத்தறி ஆடைகள் விற்பனை கண்காட்சி. கஜா புயல் கடலோர மாவட்டங்கள் பாதிப்பு. நமது நாட்டுப்பண் ஜனகணமன 52 வினாடிகளில் பாடப்படுகிறது. காஷ்மீர் ரோஜா உற்பத்தி அதிகரிப்பு. நீங்களும் என்ன பண்ணணும்? தினமும் வரக்கூடிய செய்தித்தாள்களில் தினமும் வரக்கூடிய செய்திகளை இந்த மாதிரி சேகரித்து வைக்கலாம் சரிங்களா? சேகரித்து உங்களுடைய ரஃப் நோட்லேயோ இல்லை தமிழ் நோட்டில் கூட நீங்கள் இதை சேகரித்து ஒட்டலாம் சரிங்களா? முதல் எழுத்தை மாற்றி உணவு பொருளாக்குக. நம்ம கொடுத்துருக்கூடிய முதல் எழுத்தை மாற்றி நம்ம அதை உணவு பொருளாக சாப்பிடக்கூடிய பொருளாக ஆக்கலாம். கடை, வடை, ஏரி. முதல் எழுத்தை மாற்றினா பூரி, ஆசை, தோசை, ஆறு, சோறு, மோப்பம், ஆப்பம், வண்டல், சுண்டல், தேர், மோர். இப்போ நம்மளுடைய நினைவில் சரிங்களா? நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் இல்லைங்களா? என்ன படித்தோம்? காகம் தண்ணி இல்லைங்களா? தண்ணி தேடி பறக்குது. அப்போ ஒரு இடத்துல ஒரு பானையில் கொஞ்சமாக அடியில் தண்ணி இருக்குது சரியா? அதுக்கு என்ன பண்ணுச்சு? கற்கள் பக்கத்தில் இருந்த கற்களை ஒவ்வொன்றா போட்டு என்னாச்சு? அந்த தண்ணி மேலே வந்தது, அதை குடிச்சுது இல்லைங்களா? குடித்து தாகத்தை தீர்த்துக்குச்சு. அதே மாதிரி தான் இப்போ இங்கே ஒரு எலி என்ன ஆயிடுச்சு? ஒரு பெரிய பானைக்குள்ளே விழுந்துருச்சு சரிங்களா? அந்த அம்மா எலி இருப்பாங்கள்ல, அம்மா எலி உதவுறதுக்கு பார்த்துட்ருக்காங்க சரிங்களா? அதுக்கு எப்படி உதவலான்னு நாமளும் சொல்லலாமா? பாருங்கள். குட்டி எலி வெளியே வருவதற்கு இவற்றுள் எந்த வழியில் உதவலாம்? எந்த வழியில் உதவலாம்? அதை சரி டிக்குறியிடணும் சரிங்களா? இங்கே பாருங்கள். காகம் செஞ்ச மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு கல்லாக போட்டு அந்த எலி மேலே வர வைக்கலாமா? இல்லை பானையை உடச்சி அதில் இருக்கிறதெல்லாம் வெளியே விட்டுட்டு அப்புறம் நம்ம அந்த எலி வெளியே வர வைக்கலாமா? இல்லை பானை அப்படியே 2-3 எலி சேர்ந்து எல்லாம் கமுத்தி விட்டு அப்புறம் அந்த எலி வர வைக்கலாமா? இதில் 3ல் எந்த வழியில் நம்ம அதுக்கு உதவலாம் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும்? டிக்குறியிடணும். இதுதான் உங்களுக்குரிய வீட்டு பாடம். அடுத்தது பார்த்தோமா? விந்தை மனிதர் சரிங்களா? மனிதரில் விந்தை மனிதர். ஆமாம் சரிங்களா? அந்த விந்தை மனிதரை நம்ம பார்ப்போமா? பார்த்தீங்களா? விந்தை மனிதரை இங்கே என்ன இருக்காங்க? இங்கெல்லாம் காய்கறிகள் இருக்காங்க இல்லைங்களா? இந்த காய்கறியில் தான் ஒரு விந்தை மனிதர் உருவாகி இருக்கிறாராமா. காய்கறியிலேயே பாருங்கள். பூசணிக்காய் தலையிலே, பச்சை மிளகாய் மூக்குதான், திராட்சை 2 கண்களாம், தக்காளி பழ வாய்தானாம். பூசணிக்காய் தலையிலே, பச்சை மிளகாய் மூக்குதான், திராட்சை 2 கண்களாம், தக்காளி பழ வாய்தானாம். பரங்கிக்காய் உடம்பிலே, புடலை 2 கைகளாம்,
வெண்டைக்காய்கள் விரல்களாம், வெள்ளரிக்காய் கால்களாம். பரங்கிக்காய் உடம்பிலே, உடலை 2 கைகளாம். வெண்டைக்காய்கள் விரல்களாம், வெள்ளரிக்காய் கால்களாம். காயும் பழமும் மனிதர் போல், காயும் பழமும் மனிதர் போல், காண அழகு பாருங்கள். நடனமாட போகிறாய், நாமும் காண்போம் வாருங்கள். காயும் பழமும் மனிதர் போல், காண அழகு பாருங்கள். நடனமாட போகிறார், நாமும் காண்போம் வாருங்கள். என்ன மாணவர்களே, பாடலை கேட்டீர்களா? இந்த பாடலை நம்ம காய்கள் பெயர்களெல்லாம் தெரிஞ்சுருக்கிறீங்களா? அந்த காய்களெல்லாம் என்ன ஆயிடுச்சு, நம்மளுடைய மனிதர் மாதிரியே உருவெடுத்து என்ன நடனம் ஆட போகுதாமா. சரிங்களா? இந்த பாடலை நீங்களும் பாடி பழகுங்க. நன்றி மாணவர்களே.